எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரோ இன் தமிழ். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ தட் வீடியோ போட உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். உடனடியான ஒரு கைடன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும், ஓகேவா? ஸோ நான் லெட்ஸ் சி அக்டோபர் மந்த் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம், ஓகே? அண்ட் ஒன் மோர் திங் நான் சொல்லணும், திஸ் கிறிஸ்டல் டெக் வந்து சரண்யா அப்படின்றவங்க எனக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு ஹர். அண்ட் அவங்க வந்துட்டு சாய் பெருமைகள் அப்படின்னு கூட வந்துட்டு சேனல் வச்சுருக்குறாங்க. அண்ட் ஸோ அவங்க சேனல் கூட நீங்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். அண்ட் லெட்ஸ் சி. ஸோ இப்போது நம்ம 2 சாய்ஸ் எடுத்துக்கலாம். அக்டோபர் மந்த் ப்ரெடிக்ஷன் பார்ப்போம், ஓகேவா? அக்டோபர் மந்த் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். லெட்ஸ் சி. ஸோ இது என்ன கிறிஸ்டல்? எப்பிடோட். இந்த கிறிஸ்டல் எப்பிடோட் number 1, file number 1. This is file number 2, amber. Okay, so ரெண்டு file போதும். Let's see. File 1, file 2 choose பண்ணிக்கோங்க. ஸோ கண்களை மூடிக்கோங்க and take a deep breath. Inhale, exhale 3 times பண்ணிக்கோங்க. And you just open your eyes. எது உங்களுக்கு சூஸ் பண்ணி பார்க்கணும்னு தோணுதோ வித்தவுட் செகண்ட் தாட் அது சூஸ் பண்ணி பாருங்க, ஓகேவா? ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் வித் பைல் 1. இது அப்புறமா பார்க்கலாம். பைல் 2. நான் ஹாய் பைல் 1. யாரெல்லாம் இந்த எப்பிடோட் கிறிஸ்டல் சூஸ் பண்ணியிருந்தீங்களோ உங்களுக்கு அக்டோபர் மந்த் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அக்டோபர் மந்த் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது பார்ப்போம். Please Spirit, what about October month for pile 1? எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் லவ், மணி, பிஸ்னஸ், ஜாப், வாட் எவர் மேபி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எப்படி இருக்க போகுது உங்களுக்கு அப்படின்னு பார்க்கலாம். யாரெல்லாம் பைல் 1 சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கு, ஓகே? So let's see. So let us see. Hermit, Two of Swords, Page of Wands, King of Pentacles, Transformation, Ten of Swords, Two of Cups, King of Wands. ஸோ பைல் 1 அக்டோபர் மந்த் எப்படி இருக்க போகுதுன்னா உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். ஸோ இதுவரை நீங்கள் வந்து ஒரு தனிமையாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் ஏற்படும். அண்ட் ஆல்சோ வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் க்ரோத் இருக்க போகுது, ஓகேவா? ஸோ கண்டிப்பாக வந்து புரிஞ்சுக்க போகிறீங்க லைஃப் என்ன, பர்பஸ்ஸு. ஸோ ஒரு ஆன்மீக முன்னேற்றம் வந்து உங்களுக்கு ஏற்படும். சில பேருக்கு அப்படி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா சில பேருக்கு அந்த மாதிரி உள்ள ஒரு பர்சனுடைய கைடன்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. அண்ட் சில பேர் லவ் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக வந்துட்டு தனிமையாக ஃபீல் பண்ணும்போது ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு வரும், ஓகேவா?
ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பற்றின ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ அண்ட் நீங்கள் ஒரு புரிதல் உங்களுக்கு வரும்பொழுது அது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா மற்றவங்களுக்கும் அந்த புரிதலை வந்து ஏற்படுத்துறதுக்கு கைட் பண்ண முடியும் உங்களால். ஓகே, ஸோ உங்களை பற்றியும் நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க. ஒரு செல்ஃப் டிஸ்கவரி வந்து இருக்க போகுது. அக்டோபர் மந்தில் வந்துட்டு ஒரு ஞானோதயம் வருதுன்ற மாதிரி சொல்லலாம். ஓகேவா? சம்வாட் வந்துட்டு நீங்களோ இல்லை உங்கள் பர்சனோ வந்துட்டு ஒரு தனிமையை வந்து ஃபீல் பண்ணலாம். பட் இந்த தனிமை வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்துறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்க தேவையில்லை. ஏன்னா இங்கே ஓவராலாக பார்க்கும்போது நீங்கள் எப்படி இருக்கும் உங்களுக்கு ரீயூனியனுக்கான ஒரு வாய்ப்பு தெரியுது. ஓகேவா? ஸோ சில பேருக்கு ஆப்ஷன் இருக்கலாம், ரைட்? ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படலாம். என்ன டெசிஷன் எடுக்கிறது அப்படின்றது ஒரு தெரியாத ஒரு சிச்சுவேஷனில் இருப்பீங்க. அந்த டைம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய இதயத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ மற்றவங்க சந்தோஷத்துக்காக நீங்கள் எதையும் பண்ணணும் அப்படின்றத விட்டுட்டு எது சரியோ அதை பண்ணுங்க. ஓகேவா? அது அவங்களுக்கு மற்றவங்களுக்கு சந்தோஷம் தருது தரல, ரைட்? அதை பற்றி யோசிக்காதீங்க. எது சரியானதோ அதை பண்ணுறதுக்கு நீங்கள் தயங்க வேண்டாம். ஓகே, ஈவன் உங்கள் லைஃபுக்கே எது சரி அப்படின்னு உங்களுக்கு படுதோ அது ரிலேட்டடாக நீங்கள் எனர்ஜெட்டிக்காக வந்துட்டு எஃபர்ட் போடுவீங்க. அப்படி போடும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு மாற்றம் வந்து ஏற்படும். ஓகே, ஸோ கடுமையான சூழ்நிலைகள்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது உங்களுக்கு அக்டோபர் மந்தில். உங்களுடைய கவலைகள் வந்து ஒரு முடிவுக்கு வரும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நியூ ஹாப்பினஸ், புதுசாக ஒரு ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து ஏற்பட போகுது. ஓகே, ஸோ உங்கள் தோளில் நீங்கள் சுமந்துட்டுருக்கிற சுமையெல்லாம் இறக்கி வைக்க போகிறீங்க, ரைட்டா? அப்புறம் எதுலலாம் ரொம்ப அடிக்டாக இருந்தீங்களோ இனிமேல் அதில் வந்துட்டு அடிக்டாக இருக்க போகிறது கிடையாது. புரிஞ்சுக்க போகிறீங்க எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு தெளிவு வந்து உங்களுக்கு வரப்போகுது. அண்டு சில பேர் வந்து புதுசாக ஏதாவது கற்றுக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து இங்கே வரப்போகுது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ உங்கள் பேஷன், உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துக்கு எது வந்து ஒரு தூண்டுகோலாக இருக்குமோ அதை வந்து நீங்கள் பண்ணுவீங்க. அண்டு எதை ஆரம்பிச்சிங்களோ அது வந்து அழகாக முடிக்கிற ஸ்டேஜுக்கு கொண்டு போவீங்க. அந்தளவுக்கு உங்களுடைய எனர்ஜெட்டிக்காக உங்களுடைய எஃபர்ட்டை வந்து போடுவீங்க. ஓகேவா? ஸோ உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை வந்து வெளியே கொண்டு வருவீங்க, ரைட்? அண்டு மணி ரிலேட்டடாக வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு ஏற்படும். இது வரைக்கும் அந்த மணி ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. சாரி, இனியும் வந்து எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஒத்தி போடாதீங்க. ஒத்தி போட போகிறதும் கிடையாது. உங்கள் ஜாப் ரிலேட்டடாக கண்டிப்பாக ஒரு முடிவு எடுப்பீங்க. அண்ட் உங்களுக்கான ஒரு ஹை பொசிஷன் கிடைக்கிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ சில பேருக்கு வந்து ஜாப் புதுசாக தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு பொசிஷன் வந்து உங்களுக்கு அமையும். அது உங்கள் வாழ்க்கையவே வந்து மாற்றி காட்டும், ரைட்? அண்ட் உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்க போகுது. இது வரைக்கும் ஃபினான்ஷியலாக கஷ்டப்பட்டுருக்கலாம், ஏறக்குறை அதாவது ஏறுறதே இறங்குறதுமா இருந்திருக்கலாம். இனி வந்து உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ஏற்பட போகுது. ஓகேவா? அண்ட் கிங் ஆஃப் வான்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நோக்கியே நீங்கள் எஃபர்ட் போடுவீங்க, ரைட்? அதான் பேஷன் ரிலேட்டடாக எனர்ஜெட்டிக் எஃபர்ட் போடுவீங்க அப்படின்றத பார்த்துட்டோம். ஸோ ஜாப் நீங்கள் தேடுறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு எது பிடிக்குமோ, ஜாபு எந்த மாதிரி பிடிக்குமோ அது ரிலேட்டடாகவும் நீங்கள் எஃபர்ட் போடுவீங்க. ஓகே, கண்டிப்பாக வந்துட்டு இதுவரையும் போட்டுட்டு இருந்திருக்கலாம், இதுவரையும் உங்களுக்கு அது கிடைக்காம இருந்திருக்கலாம், கஷ்டமாக இருந்திருக்கலாம். இப்போ அது எல்லாமே மாறப்போகுது. ஓகே, ஸோ நீங்கள் விரும்புகிற மாதிரியான விஷயங்களை நோக்கி நீங்கள் ஆக்ஷன் எடுப்பீங்க. ஓகே,
ஸோ உங்களுக்கான உங்கள் மேலே எந்த ஒரு கிரிட்டிசிசம் வரலாம், இவங்க அப்படியா இப்படியா, மேபி உங்களை பற்றி சிலர் பேசலாம். பட் அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு மைண்ட் பண்ணிக்காமல் உங்கள் பாதையில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் செய்வீங்க. ஓகேவா? ஸோ உங்களை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ பைல் 1 ஆல்ரெடி அவங்க பண்ணிட்டு இருக்கலாம், இருந்தாலும் நீங்கள் அதெல்லாம் வந்து மைண்ட் பண்ண போகிறது கிடையாது. பிகாஸ் நீங்கள் உங்களுக்கு சரின்னு படுறதையும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துலேயும் நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறீங்க. ஸோ அந்த சில பேருக்கு நான் என்ன பார்க்குறேன்னா, உங்கள் பர்சன் வந்து உங்களை நோக்கி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க உங்கள் மேலே ரொம்ப ஒரு அட்ராக்டிவாக இருக்காங்க, உங்கள் மேலே அவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. ஸோ டுவர்ட்ஸ் யூ வந்து அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க அண்ட் உங்களை மீட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு ஷேர் பண்ணிப்பீங்க, ஃபீலிங்ஸ் ஷேர் பண்ணிப்பீங்க அண்டு மேபி மன்னிப்பீங்க. ஓகேவா? ஒருத்தர் மன்னிப்பீங்க அண்ட் உங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்கிற எல்லா விதமான சேலஞ்சஸும் ஒரு முடிவுக்கு வரும். ஸோ சில பேருக்கு வந்து எப்படின்னா அதுதான் ஃபாலிங் இன் லவ், ரைட்? சில பேர் வந்து தனிமையாக இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு லவ் பார்ட்னரை வந்துட்டு நீங்கள் மீட் பண்ணுவீங்க. ஓகே, அவங்களே அதுக்கப்புறம் ஒரு லைஃப் பார்ட்னராக வந்துட்டு உங்களுக்கு மாறுவாங்க. ஸோ அக்டோபர் மந்த் வந்து டேரோ கார்ட்ஸ் இதுதான் நமக்கு சொல்லுது. நம்ம சம்வாட் ஆரக்கிள் கார்ட்ஸில் பார்க்கலாம். சம் சேஞ்சஸ் வில் ஹேப்பன், ரைட்? உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட போகுது கண்டிப்பாக. ஸோ சடன் வெல்த்து, கண்டிப்பாக வந்து ஃபினான்ஷியலாகவும் நீங்கள் ஸ்டெபிலிட்டி ஆக போகிறீங்க. அண்ட் நம்பர் 11 கூட இங்கே இருக்கு, 9 11 6 6 9 11. ஓகே, ஃபைன். ஸோ அன்எக்ஸ்பெக்டட் மணி ஃப்ளோ உங்களுக்கு இருக்க போகுது. ஓகே, ஸோ ஈவன் எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்களுடைய ப்ரேயர்ஸை வந்துட்டு கூட யூனிவர்ஸ் வந்துட்டு இது பண்ண போகிறாங்க. அதுக்கான உங்கள் ப்ரேயருக்கான பதில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ஓகே, உங்களுக்கான பாதை திறக்கப்படும். ஸோ உங்களுக்கு ஜாப் ரிலேட்டடாகவோ சம்வாட் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு மெச்சூர்ட் மேன் வந்து உங்களுக்கு சில பேருக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணலாம். ஒரு வயசானவரோ இல்லை சில பேருக்கு உங்கள் ஃபாதரோ அவங்களுடைய ஹெல்ப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து உங்கள் வாழ்க்கையவே வந்து மாற்றும். ஏற்கனவே ஃபஸ்ட்டே பார்த்த ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ அது மூலமாக ஒரு மாற்றம் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏற்படும். ஓகேவா? ஸோ அக்டோபரில் வேறு என்ன உங்களுக்கு மெசேஜ் இருக்குது பார்க்கலாம். பைல் 1. ஸோ பைல் 1 messages for pile 1. Please spirit, chair empty. Someone is leaving your life. Honor and respect will come to you. Wow, super. So job இல்லாதவங்களுக்கு ஜாப் கிடைக்கும், அதுவும் நல்ல பொசிஷனே வந்து கிடைக்கும். சம்வாட் ஒரு டிஸப்பாயின்மெண்ட் வந்து ஏற்படலாம், இல்லை ஏற்படுத்திட்டு இருந்த விஷயங்கள் உங்களை விட்டு போயிடும். உங்களை வந்துட்டு எது வந்து கீழே டவுன் பண்ணிகிட்டே இருக்கோ அந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையிலேருந்து விலகிரும். ஓகே, உங்கள் வாழ்க்கையை வந்துட்டு நீங்கள் பேலன்ஸடாக வந்து எடுத்துகிட்டு போக போகிறீங்க. ஈவன் உங்கள் மைண்ட் லெவலில் பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போகலாம். அது மாதிரி சம்வாட் ஃபினான்ஷியலாக வந்து பேலன்ஸ்டாக இல்லை, சிச்சுவேஷனில் பிஸ்னஸில் பேலன்ஸ்டாக இல்லை அப்படின்னா அது வந்து பேலன்ஸ் ஆகும். பிவேர் ஆஃப் செல்ஃப் டெல்யூஷன். ஸோ உங்களை நீங்களே வந்து எந்த இடத்துலையும் குறைச்சிக்காதபடி பார்த்துக்கோங்க. தேவையில்லாத டவுட்ஸ், செல்ஃப் டவுட்ஸ் எல்லாம் வந்து தேவையில்லை, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. அண்ட் சம்வாட் யாராவது உங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ணலாம். அதை நினச்சி உங்களுக்கு ஒரு டெப்ரெஷனோ ஒரு ஆன்சைட்டி ஒரு கவலை ஏற்படலாம். ஆனால் இங்கே வந்து எஸ் அப்படி தான் தெரியுது. அதனால கொஞ்சம் அதில் கொஞ்சம்
மற்றவங்க பிஹேவியரை வச்சுட்டு நீங்கள் உங்களை நீங்களே வந்து கஷ்டப்படுத்திக்க வேண்டாம். ஸோ அந்த மாதிரி டைமில் உங்கள் மைண்டை வந்துட்டு நீங்கள் பேலன்ஸாக எடுத்துகிட்டு போங்க. ஓகேவா? மரியாதை அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ க்ரௌன் கிரீடம் இருக்குது பாருங்களேன். ஸோ அந்த மாதிரி விஷயமும் வந்துட்டு இருக்குது. ஓகே, ஜனவரி. ஸோ நீங்கள் அக்டோபரில் ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் மேபி உங்களுக்கு ஜனவரிக்குள்ளே நல்லபடியாக முடியும். டீலிங்ஸ் ஆர் ரிலேஷன்ஷிப் வித் விமன் வித் டார்க் காம்ப்ளெக்ஷன் ஆர் ஹேர். சம்வாட் யாரோ ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் அமையலாம், இல்லை நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ குட் நியூஸ் வில் பி தேர், ரைட்? அக்டோபர் மந்த்ல உங்களுக்கான ஒரு குட் நியூஸ் இருக்குது. ஸோ என்ன குட் நியூஸ் அப்படின்னு நான் கேள்வி கேட்டேன். இன்வெஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, நியூ ஹோம் நியூ ஆட்டிடியூட் மேபி. அதாவது சில பேர் வந்து புதுசாக வீடு வாங்கலாம், இல்லை புதுசாக ஏதாவது வாங்கலாம், புதுசாக உங்களுக்கு அமையலாம். அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை பற்றின ஒரு மனப்பாங்கு மாறலாம். உங்ககிட்ட ஒரு புது விதமான ஒரு ஆட்டிடியூட் வந்து ஏற்படலாம். எதையும் பார்க்குற விதம் அது வந்து உங்கள்கிட்ட மாறலாம். ஸோ மெச்சூர்ட் ஆகுறீங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ எஸ், இதெல்லாம் அக்டோபர் மந்த் உங்களுக்கான ஒரு கிஃப்டாக இருக்கும். ஸோ யூ ஷுட் பி கேர்ஃபுல். அவ்வளோதான். சில பர்சன்ஸ் வந்து உங்களுக்கு எதிராக செயல்படலாம், அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதுலேயே ரொம்ப அவங்களுடைய ஆக்ஷன்லேயே கவனத்தை செலுத்தி உங்களுடைய எனர்ஜியை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸோ இது ஒரு சின்ன கைடன்ஸாக நீங்கள் அக்டோபர் மந்த் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். ஓகேவா? So pile 1, thank you for watching. I hope this may be helpful for you. So I'll meet you in my next video. Take care. Bye bye. So hi pile 2, யாரெல்லாம் இந்த ஆம்பர் கிறிஸ்டல் சூஸ் பண்ணியிருந்தீங்களோ உங்களுக்கான மெசேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, லெட்ஸ் see. பார்க்கலாம் என்ன மெசேஜஸ் உங்களுக்கு. ஐ எம் யூஸிங் திஸ் டெக். ஓகே, ஏஞ்சல் விஸ்டம் டேரோ. பிகாஸ் நான் என்ன எடுத்தேன் அப்படின்னா முருகர் மெசேஜஸ் தான். அக்டோபர் மந்த்து முருகர் மெசேஜஸ். பட் பைல் 1க்கு ஃபர்கட் டு டெல், ரைட்? அண்ட் முருகர் மெசேஜஸ் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அக்டோபர் மந்த்துக்கு உங்களுக்கான முருகர் மெசேஜஸ் பைல் 2. நிறைய மெசேஜஸ் வந்து கொடுக்க விரும்புகிறாங்க. வாட் ஹேப்பன் டு ஃபைல் 2? நிறையா மெசேஜஸ் தேவைப்படுதா? ஆர் யூ எக்ஸ்பெக்டிங்? எதிர்பார்க்குறீங்களா? ஸோ ஃபைல் 2க்கான முருகர் மெசேஜஸ். அவ்வளோதான். ஆப்ஷன்ஸ் அமையலாம் உங்களுக்கு. ஈகோ, 4 of Cups, 8 of Wands, Awakening, the Dreamer, wow, Page of Cups. I want one more card. சில பேருக்கு ஏதாவது செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அண்ட் சம்வாட் உங்களுக்கு உங்க ஃபேமிலியிலேருந்து ஏதாவது ப்ராப்பர்ட்டி வர வேண்டியிருக்கு அப்படின்னா அது ரிலேட்டடாக உங்களுக்கான ஒரு சக்ஸஸ் இருக்கும். அதை நீங்கள் வந்து கொண்டாடவும் செய்வீங்க. ஓகேவா? ஓகே, ஓவராலாக அப்படி தெரியுது. அண்ட் சம்வாட் ஒரு நியூ பிகினிங்கை நோக்கி நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம் யோசிப்பீங்க. இது வரைக்கும் வந்துட்டு
பாஸ்டே யோசிச்சு கவலைப்பட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காத்துட்ருக்கு. அதுவும் வந்து ஏஞ்சல்ஸ் வந்து கொடுக்குறதுக்கு இங்கே பாருங்க உங்கள் பின்னால் இருக்காங்க. நீங்கள் தான் திரும்பி பார்க்கணும். ஸோ அது வந்து பண்ணுவீங்க. அக்டோபர் மந்த் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வருது. நிறைய கம்யூனிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஈவன் உங்கள் பர்சன்ட் வந்து கம்யூனிகேஷன் வரும். இது ஆக்சுவலி உங்கள் பர்சனுக்கு உங்களுக்கும் நல்ல ஒரு ஈகோ ப்ராப்ளம் போயிட்டு இருக்கலாம். ஸோ உங்கள் பர்சன் வந்து பாசிட்டிவாக பிடிச்சி தொங்கிட்டு இருக்கலாம். அது பிகாஸ் ஆஃப் அவங்க ஈகோ. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு புரிய வரும். சரியா? ஓகே. அண்ட் சம்வாட் ஒரு அன்ஹெல்தி ஹேபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குது, தேவையில்லாத ஹேபிட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அதை நீங்கள் விடுறதுக்கு தயங்கலாம். பட் விட்டுருங்க, அது நல்லது. ஓகே. மேபி இங்கே ட்ரீமர் இருக்கனால அதை விட்டுட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பில் முன்னேறணும் அப்படின்ற ஒரு ஸ்டெப்பை எடுப்பீங்க. பேஜ் ஆஃப் கப்ஸ் பார்க்கும்போது சில பேருக்கு லவ் ஆஃபர் பண்ணுவாங்க உங்கள் பர்சன். அண்ட் சம்வாட் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குன்னா மேபி உங்கள் பர்சன் இல்லை நீங்கள் யாராவது அப்பாலஜி, அதாவது மன்னிப்பு கேட்கலாம். கேட்டு அந்த லவ்வை வந்துட்டு புதுப்பிக்க முயற்சி எடுப்பீங்க அப்படின்ற மாதிரி இருக்கா. அதர்வைஸ் உங்கள் பர்சன் வந்து முயற்சி எடுக்கலாம். ஸோ லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் திஸ் எனர்ஜி மேபி ஐதர் யூ ஆர் தெம். ஓகே. அண்ட் பட் எனிகோ நமக்கு ஃபைனலாக இங்கே 3 ஆஃப் கப்ஸ் இருக்கா. ஸோ ஒரு கொண்டாட்டம் இருக்குதுன்னே சொல்லலாம். ரைட்? இது வரைக்கும் டிலைட் இருந்த விஷயம் வந்து காரணம் ஈகோ தான் அப்படின்ற ஒரு புரிதல் வரும். ஓகே. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆக்ஷன் எடுக்கும்போது உங்களை நோக்கி நிறைய வாய்ப்புகள் வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் நியூ ஆஃபர் கூட வந்துட்டு உங்களுக்கு வரும். ஓகே. ஜாப் ரிலேட்டட் ஆஃபர் வரலாம். ஜாப் ரிலேட்டடாக நிறைய வாய்ப்புகள் வருது. அண்ட் நீங்களே வந்துட்டு ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி இவ்வளோ நாள் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. பட் இனிமேல் வந்துட்டு அது ரிஸ்க் எடுத்து பண்ணலாம், யூனிவர்ஸை நம்பி நீங்கள் வந்து பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறீங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அது சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். ஓகேவா? ஸோ அப்படி நீங்கள் டிசைட் பண்ணி முன்னேறி போகும்போது உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து உங்களை தேடி வரும். ஓகே. ஸோ what else for pile 2? What else for pile 2? Please spirit. Unexpected income. So money unexpected வந்து உங்களுக்கு வரும். courtship. உங்களுடைய எதிர்பார்ப்பு வந்து நிறைவேறும். வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சா வீடு வாங்கலாம். உங்களுக்கான பாதை வந்து திறக்கப்படும். ஓகே. உங்கள் பார்ட்னரோடு நீங்கள் வந்து ரீயூனியன் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஓகே. எனிதிங் எல்ஸ் ப்ளீஸ் ஸ்பிரிட்? Message of concern. Thoughts. Main. Dispatch. சில பேர் மணி ரிலேட்டடாக என்ன பண்ணுறேன்னே தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு சால்வ் ஆகும். ஓகே. அண்ட் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அதாவது மெசேஜஸ் வரலாம் உங்கள் பர்சன்ட் இருந்து. நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கலாம் ஒரு த்ரூ ஆன்லைன் ஆர் சம்வாட். ஸோ உங்கள் பர்சன் வந்து உங்களே நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. மேபி அவங்க நீங்கள் இல்லாமல் ஒரு தனிமையை ஃபீல் பண்ணலாம். இல்லை இது வரைக்கும் தனிமையாக ஃபீல் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு
ஒற்றுமை வந்து உங்களுக்குள்ள ஏற்படும் அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகே, மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு மேரேஜ் ரிலேட்டடாக மெசேஜஸ் வந்து உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ உங்களுக்கான கைடன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். கைடன்ஸ் 4 of thought. அக்டோபர் மந்த் வந்துட்டு நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள். முருகர் மெசேஜ் கிடைக்குது. கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப ஓடி ஓடி உழைச்சிட்டு இருக்கலாம், இல்லை மனசுக்குள்ளே போட்டு குழப்பிட்டு இருக்கலாம். எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க கொஞ்ச நாளைக்கு. ஸோ உங்களுடைய இன்னர் வாய்ஸ் வந்து கவனிக்க ஆரம்பிங்க. கொஞ்சம் ஓய்வு எடுக்கும்போது உங்களுக்கு நல்லாவே வந்து பாடியும் மைண்டும் ஃப்ரெஷ் ஆகும். அப்போ வந்து கண்டிப்பாக உங்களுடைய இன்னர் வாய்ஸ் வந்து கேட்க முடியும், புரியும். சரியா? அது வழிகாட்டும், இதை பண்ணாத அதை பண்ணாத அப்படின்னா அதை உங்களால் வந்து ஃபாலோ பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு டைம் அக்டோபர் மந்தில். ஓகே, ஸோ ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓவர் திங்க் பண்ணிங்கன்னா எந்த ஒரு சொல்யூஷனும் உங்களுக்குள்ளேருந்து வராது. ஸோ நேச்சுரலாக காமனாக இருங்க. ஸோ உங்களுக்கான சொல்யூஷன் நீங்கள் தியானம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வரும். ஸோ ஓடி ஓடி உழைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வெக்கேஷன் எடுத்துக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக மெடிடேஷன் வந்து பண்ணுங்க. ஓகேவா? ஸோ 5 உங்களுக்கான மெசேஜஸ் ஆர் கிஃப்ட்ஸ். Anything else? Disappointments in some affair. ஸோ உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மாதிரியான ஒரு டிஸப்பாயின்மெண்ட் வந்து ஏற்படலாம். இன்வால்மெண்ட் வித் த லா. சில பேருக்கு வந்து கோர்ட்டு கேஸு அது விஷயமா வந்து போராடிட்டு இருக்கலாம். மேரேஜ். ஸோ சில பேருக்கு மேரேஜ் ஏப்ரல் மந்த்துக்குள்ளே மேரேஜுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, அண்ட் உங்கள் மேரேஜ் ரிலேட்டடாக சப்போஸ் கோர்ட் கேஸ் அப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா ஏப்ரல் மந்த்துக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கான ஒரு மாற்றமோ ஒரு அதை பற்றின ஒரு ரிசல்ட்டும் உங்களுக்கு தெரிய வரலாம். ரொமான்ஸ் செலிப்ரேஷன் பார்ட்டி இங்கே பார்த்தோம் இல்லையா? கண்டிப்பாக வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ரொமான்ஸ் இருக்கலாம் உங்கள் லைஃப்பில். ஒரு பார்ட்டி, ஒரு செலிப்ரேஷனை பார்க்க முடியுது அக்டோபர் மந்தில். யூ நீட் டு டிஃபெண்ட் யுவர் செல்ஃப். ஓகே, ஸோ உங்கள் சைடு இருக்கிற நியாயத்தை வந்துட்டு நீங்கள் வெளிக்காட்டாமல் இருந்து விட வேண்டாம். ஹார்ட் ஒர்க் அஹெட். அது கஷ்டமாக இருந்தாலும் சரி, உங்கள் சைடு இருக்கிற ஒரு நியாயத்துக்காக நீங்கள் போராடி தான் ஆகணும். நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பாசிபிலிட்டிஸ் அண்ட் பாத்ஸ் ஓப்பனிங் அப். ஸோ உங்களுக்கான வாய்ப்புகள், பாதைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு அக்டோபர் மந்தில் வந்து திறக்கப்படும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். I hope this may be helpful for you. I'll meet you in my next video. Take care. Bye bye.